கார் லவர்ஸ் அண்ட் கியா பிராண்டோட லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய நியூஸா இருக்க போது. வெறும் 36 மந்த்ஸ்ல 36 மாசத்துல கியானுடைய கேரன்ஸ் 2 லட்சம் கார்கள் அப்படிங்கறத மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிருக்கு. அப்படி என்ன இந்த கேரன்ஸ் ஆஃபர் பண்ணுது? நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு இந்த கார் அவ்வளவு பிடிச்சிருக்கு, நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துடலாமா? கியா நிறுவனம் சமீபத்துல அவங்களுடைய இந்த கேரன்ஸ் கார் வந்து 3 வருஷத்துல 36 மாசத்துல 2 லட்சம் யூனிட் வந்து நாங்க சேல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இந்த கேட்டகரியில ஒரு ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் எம்பிவியா இந்த கியா கேரன்ஸ் வந்து இடம்பெறுது. இதை வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேசிக்கா இது ஒரு எம்பிவி, ஒரு 7 சீட்டர் கார் இல்லையா? சோ நம்ம ஃபேமிலியா போகும்போது என்னென்னலாம் எதிர்பார்ப்போம்? நம்ம ஃபேமிலிக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும், ஸ்பேஷியஸா இருக்கணும், அண்ட் நம்மளை எங்கேஜ் பண்ற மாதிரி டெக் லோடட் ஃபீச்சர்ஸோட இருக்கணும். நாம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் நம்பர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஆமாங்க, இந்த 2 லட்சம் கார்கள் சேல்ஸ் ஆனதுல ஒரு 24% வந்து 24% டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் வந்து மக்கள் வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா ஃபீச்சர் லோடடான கார்ஸை 4ல் 1 பங்கு மக்கள் வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த கேரன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. 58% பெட்ரோல் கார்களையும் 42% டீசல் கார்களையும் மக்கள் வந்து விரும்பி வாங்கியிருக்காங்க. டீசல் இன்ஜினுடைய காலம் முடிஞ்சு போச்சு, டிபிஎஃப் இஷ்யூஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 40% மேல இருக்கக்கூடிய மக்கள் டீசல் கார்களை விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கியா கேரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்புறமா மேனுவல் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. அது போக ஐஎம்டின்னு சொல்லக்கூடிய கிளட்ச் இல்லாத மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அதுலயும் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது 32% மக்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்ட் ஐஎம்டி கம்பைண்டா, அதாவது ஈஸ் ஆஃப் டிரைவிங்னு சொல்லுவோம்ல, ஈஸியா டிரைவ் பண்ணணும், மேனுவல் கியர் இல்லாம ஆட்டோமேட்டிக்கோட ஈஸியா டிரைவ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு 32% மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கும் ஆஃப் பண்ணிருக்காங்க. அண்ட் யூசுவலா மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு டாக் இருக்கு, முக்கியமா இந்த சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார் வந்து ஈஸியா விக்குது. சன்ரூஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு கார் பையர்னுடைய ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த கியா கேரன்ஸ்ல சன்ரூஃப் இருக்கு. அண்ட் 28% மக்கள் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார் வேரியன்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ உண்மைதான் போல இருக்கு, 100ல் 28 பேர் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார் வாங்குறாங்க அப்படின்னா சன்ரூஃப் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு மக்கள் நினைக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி எம்பிவி காரை வந்து 2 செக்மெண்ட் மக்கள் வாங்குவாங்க. ஒன்னு 3வது ரோ இருக்கு, 7 சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மக்களை உட்கார வச்சு கூட்டிட்டு போகணுன்றதுக்காக வாங்குவாங்க. அண்ட் இன்னொன்னு, இந்த 3வது ரோ வந்து தேவையில்லை, ஆனா பூட் ஸ்பேஸ் வந்து நிறைய பெரிய ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காகவும் வாங்குவாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த கேரன்ஸை 95% மக்கள் வந்து 7 சீட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்களாம். சோ இதன் மூலமா இது ஒரு ட்ரூவான ஃபேமிலி கார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுது. ஆமாங்க, ஸ்பேஷியஸாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, 7 சீட் லே அவுட் இருக்கு, பிரீமியமான அப்போல்ஸ்ட்ரி கொடுக்குறாங்க. அண்ட் சென்டர்ல உங்களுக்கு அந்த கேப்டன் சீட் ஆப்ஷனும் இருக்கு. சோ டிரைவர் வச்சு சாஃப்ட்வேர் டிரைவனா ஓட்டுறவங்களுக்கு ரியர்ல நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து போறதுக்கு, டிராவல் பண்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். சோ ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் டெக் லோடடான இன்டீரியர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பா அது ஒரு தேவையான ஃபீச்சர் தான். அண்ட் 10.25 இன்ச்ல இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்கிரீன் வருது. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஓட கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஸ்கிரீன் கூட உங்களுக்கு போஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கியா கனெக்டும் உங்களுக்கு வருது. அண்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன், எர்டிகாவை விட கேரன்ஸ் வந்து ஒரு நியூவர் கார், ஒரு மாடர்ன் ஏஜ் லுக் வந்து கேரன்ஸ் வந்து நல்லாவே கொடுக்குது. ஆக்சுவலா ஃபீச்சர்ஸை விட இன்னொரு முக்கியமான ப்ரையாரிட்டி கார் பையர்ஸ் பார்க்கறது இன்னைக்கு தேதிக்கு சேஃப்டி. ஸோ இந்த கேரன்ஸ் கொடுக்கக்கூடிய சேஃப்டி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஏர் பேக்ஸ் வருது, ஏபிஎஸ், இபிடி, ஹில் அசிஸ்ட், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸோட ஒரு பேக்கேஜோட வரதுனால உங்களுடைய ஃபேமிலிக்கான சேஃப்டியை இது என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் இன்னைக்கு தேதிக்கு பவர் ட்ரெயினும் ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டரா இருக்குங்க. சோ இதுல உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கு, டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் ஈவன் டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் கூட கொடுத்திருக்காங்க. கியா வந்து ரிலேட்டிவ்லி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூவரான ஒரு கம்பெனி தான். 2019ல இருந்து தான் ஆரம்பிச்சு தான் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாம் ஒரு ரிலையபிளான இன்ஜின்ஸ் அப்படிங்கறத இந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆமாங்க, சமீப காலகட்டத்தில் கியா இஸ் ஆன் ஃபயர்னு கூட சொல்லலாம். 2019ல இந்தியாவில் லான்ச் பண்ணவங்க இது வரைக்குமே ஒரு 1.2 மில்லியன் கார்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 5 to 6 இயர் டென்யூர்ல 12 lakh கார்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பெரிய நம்பர் தான். அதுவும் இவ்வளோ பிராண்ட்ஸ், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவான நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல அதுவும். ஸோ ரொம்பவும் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே கியா வந்து ஒரு டாப் லிஸ்ட்ல, அதாவது மாஸ் மார்க்கெட் கார் ப்ரொடியூசர்ஸ்ல கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு கார்ஸோட அந்த டாப் லிஸ்ட்ல வந்து கியா வந்து வந்துட்டாங்க. அண்ட் இந்த கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியால மட்டும் ரொம்ப பாப்புலர் கிடையாதுங்க, இன்டர்நேஷனலாவும் இது வந்து கொஞ்சம் அலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இது வரைக்கும் கியா வந்து இந்த கேரன்ஸை 24,000 யூனிட் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க 70 நாடுகளுக்கு. கியானுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னு பார்த்தோம்னா நமக்கு பக்கம் தான், அனந்தபூர்ல இருக்குது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லா செக்டார்லயும் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து சோனட், செல்டாஸ், கார்னிவல், சமீபத்தில்
சிராஸ் அண்ட் இவி செக்மெண்ட்லயும் பிரீமியம் செக்மெண்ட்ல EV6 EV9 அப்படின்னு நிறைய மாடல்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஐடியாலஜி இப்போ எப்படி இருக்குன்னா டெக், பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷன் இது மூணையும் கம்பைன் பண்ணி தான் இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கியா கேரன்ஸ் ஒரு அல்டிமேட்டான ஃபேமிலி MPVயா? உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஐ திங்க் நீங்க இந்த கியா கேரன்ஸ் பத்தின இந்த பிரேக் டவுனை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுட்டு கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம மோட்டார் மாலை சேனலோட ஸ்டே டியூன்டா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான கார் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, மற்றொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பை.